இங்கே பாடுற தம்பி கார்த்தி, என்னன்னா இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு இதான் முதல் வாரிசில் நல்லா கிராண்டாக இந்த வளகம் பண்ணி முடிக்கலாம். சரியா? என்னண்ணே நீ சொல்லுமா? கிராண்டாக பண்ணிடலாண்ணே. நல்ல பெரிய மண்டபம் தான் பார்த்துக்கிறாங்க எங்கள் மாமியார். சூப்பராக பண்ணலாம், நீங்கள் தலையை கெடுத்துக்காதீங்க. தம்பி பொண்டாட்டி மேலே ரொம்ப தான் அக்கறை. எங்கள் பொண்டாட்டி முழுகாமல் இருக்கிறா, கொஞ்சம் தான் அக்கறை இருக்குதா? என்னவோ அவன் மேலே இவ்வளோ அக்கறை காமிக்கிறாரு. ம் ம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு நாள் வச்சுக்கிறேன் இவனுக்கு. ஏன்பா 2 பேரும் துணி எடுத்துக்கிட்டீங்கல்ல? நல்லா இருக்கிற துணி தானே எடுத்துக்கிட்டீங்க? ஊமா, நானும் அண்ணனும் நல்லா இருக்கிற துணி தான் எடுத்துக்கிட்டோம். எவ்வளோம்மா அமௌண்ட் ஆச்சு? பே பண்ணிட்டீங்க தானே? அட்ரஸ் சக்கனானா மாட்டினியா? இப்போ சொல்லுடி பதில. அது அது வந்துப்பா, அது பொடுவிங்களுக்கு வந்துட்டு 3.5 லட்சம் ஆச்சு. உங்கள் 2 பேருது ஐயோ மொத்தத்தில் எவ்வளோ 5 லட்சம் கிட்ட ஆச்சுப்பா. கொடுத்துட்டு தான் வந்தேன். ஆமாம்ப்பா கருத்தி, எனக்கு கூட வெறும் 80,000 ரூபாயில் தான் புடவை எடுத்து கொடுத்தாங்க. என்னது 80,000 ரூபாவா? என்னம்மா நீ இவளுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாயில் புடவை எடுத்து கொடுத்து விட்டு 80,000 ரூபாயில் என்னத்துக்குமா புடவை இவளுக்கு? யானை இருக்கட்டும் விடனே, நம்ம ஃபங்க்ஷனு கிராண்டாக பண்ண போகிறோம், அன்னி போட்டுக்கிட்டுமேனே. ஐயோ கார்த்தி, இவகிட்ட 2 பேரை துணி இருக்குதுடா, போடவே மாட்டா. வாங்கி வாங்கி கூச்சி வைப்பா. என் தலை எழுத்து, என்ன பண்ணுறது? எனக்கு வந்து வாச்சிருக்கான் பாரு புருஷனா. இந்த அஞ்சலிக்கு நல்லா புருஷன், நல்ல அம்மா அப்பா, காசு பணம் எல்லாமே கிடைக்குது. நம்மளுக்கு ஏன் இப்படி இருக்கும்? எனக்கு வாச்ச புருஷன் ஏன் இப்படி இருக்கான்? சரியான கஞ்சூஸாக இருக்கிறானே. இவனா வேணும்னு சொல்லிட்டு கட்டுனா நம்ம எல்லாம் என் தலை எழுத்து. அவன் பாரு கார்த்தி, தான் பொண்டாட்டிக்கு எல்லாமே செய்கிறான். இவன் என்கிட்ட பொடிவே இல்லை, துணியே இல்லை. ஒரே பொடிவே மாற்றி துவச்சி போட்டுக்கிறதா இருக்குது. நான் துணி எடுத்து கொடுத்து கிட்டத்தட்ட 3 பொங்கல் முன்னாடி எடுத்து கொடுத்துருந்து. இப்படி அபாடமாக போய் சொல்கிறீங்களே. சே, ஆளும் மண்டையும் பாரு. என்கிட்ட 2 பேரும் துணி இருக்குதாம்மா. கட்டிக்கிறதுக்கு கோமலை விட்டு வேற எதுவுமே இல்லை. நம்ம என்ன மாசமா ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம்? இது நம்ம வீட்டோட வளகாப்பு ஃபங்க்ஷன். என்ன ரொம்ப ஸ்பெஷலானது. கண்டிப்பாக அன்னி கிராண்டாக இருந்தே இருக்கணும் இல்லைங்களா? இது விட்டால் தெரியும், அன்னியோட வளகாப்புக்கு தான் ஃபங்க்ஷனே பண்ண போகிறோம். என்னென்ன காசு 80,000 தானே, பார்த்துக்கலாம் ஒன்று. சரிடா தம்பி. அம்மா, இன்னொரு கப் டீ குடிக்கிறீங்களா? இல்லைப்பா, எனக்கு போதும். என்ன ஒரு வார்த்தை கேட்குறானா பாரு, டீ குடிக்கிறானிட்டு. அடியே அஞ்சலி, அடியே என்னடி இது கூத்தா இருக்கு? ஏன் கண்ணு முன்னாடி அவதான் துணிக்கெல்லாம் காசு கொடுத்தேன்ட்டு இப்படி புழுவுறா? நம்ம தானடி 5 லட்சம் கிட்ட காசு கொடுத்துட்டு வந்தோம். இப்படி அபாண்டமாக போய் சொல்கிறாடி. இங்கே பாரு அஞ்சலி, நீ எதுனா என்கிட்ட மறிக்கிற மாதிரி இருந்தா ஓப்பனாக சொல்லு. என்கிட்ட என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ உன் புருஷன் நினச்சிக்கிட்டு அவன் கஷ்டப்பட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை. சரியா? எங்களுக்கு இருக்கிறது நீ ஒத்த பொண்ணு, அதை நீ கவனத்தில் வச்சுக்கோ. எப்போவுமே சரி, உன்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியலையா, நேராக கிளம்பி துணி எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இரு. நானும் அப்பாவும் இருக்கிறோம். நம்மக்கிட்ட இல்லாத பணமா? அது மட்டும் இல்லை, உன் ஊரை கித்தி அவள் 2 லட்ச ரூபா புடவை எடுத்துக்கிட்டு இப்படி 80,000 ரூபாய் புடவை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறா. அது சொல்கிறத பாரு. எனக்கு மாமியார் வெறும் 80,000 ரூபாய் புடவை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு இப்படி பேசுகிறா. வளகாப்பு உனக்கா இல்லை உன் மாமியாருக்கும் உன் ஓரகித்துக்காடி? அம்மா, இதெல்லாம் நீ கண்டுக்காதம்மா, விட்டுடுமா. 80,000 ரூபாய் தானே, போனால் போட்டோம். ப்ளீஸ்மா, ஒரு சண்டையாக பேசி பெருசு பண்ணிடாதம்மா. இங்கே பாரஞ்சலி, அம்மா உன்னை அழ வைக்கணுமோ இல்லை உன் மனசு புண்படுற மாதிரி பேசணுமோன்ட்டு நான் பேசலடா. நான் உனக்காக என் உசுறு கூட கொடுக்க தயாராகிறேன். உனக்கு எவ்வளோ வேணும்னாலும் நான் கடை வாங்கி கூட செய்யறதுக்கு தயாராகிற செல்லம். ஆனால் இவளுக்கெல்லாம் செய்யணும் தெரியுமா? அதான் எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. நான் எதுக்குடி அவளுக்கெல்லாம் செய்யணும் சொல்லு? அவ
உனக்கு ஒரு 100 ரூபாய் புடவை எடுத்து கொடுத்துருப்பாளா? வெறும் குடும்பம் மட்டும் தானடி கொடுத்தா அவன் உனக்கு. இங்கே பாரு அஞ்சலி, அம்மா கிட்ட நீ ஏதோ மறிக்கிற, அது மட்டும் என்னன்னு சொல்லிடு. அம்மாவுக்கு நெட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் நான் ஒன்று நினச்சிக்கிட்டே தாண்டி இருக்கிறேன். வந்துடுடி, வீட்டுக்கு போயிடலாம். மாடிச்செல்லும். அம்மா, நீ நினைக்கிற மாதிரி அந்த வீட்டில் எனக்கு எந்த கொடுமையும் இல்லைம்மா. நான் நல்லதாம்மா இருக்கிறேன். அது ஏண்டி தரையை பார்த்து சொல்கிற? என் கண்ணை பார்த்து சொல்கிறீ? அம்மா, நீ என்னை பற்றி யோசிக்காதம்மா. நீ நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு, நல்லா சாப்பிடு, அப்பாவை நல்லா பார்த்துக்கோ. என்னை பற்றி நீ யோசிக்கவே யோசிக்காத. என்னை பார்த்துக்கிறதுக்கு என் கார்த்திக் இருக்காருமா. என் கார்த்திக் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுமா. அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருமா. நைட்டுக்கு வீட்டுக்கு வந்தாலே அவர் டெய்லி அவர் கையில் தான்மா நான் சாப்பிட்றதே. உங்களுக்கு தெரியுமா, இவ்வளோகா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எனக்கு ஊட்டுவாருமா, நல்லா பார்த்துக்குவாருமா. அதை விட வேறு யாருமா எனக்கு வேணும் பார்த்துக்கிறதுக்கு? அது மட்டும் இல்லைம்மா, நீ இருந்தால் என்னை எப்படி பார்த்துக்குவியோ அதே மாதிரி தான்மா அவர் பார்த்துக்கிறாரு. அம்மா இல்லாத குறைய அவர் தீர்த்துடுறாரும்மா. அதுக்காக தான்மா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம்மா. நீ என்னை பற்றி யோசிக்காது. நீ இப்படி அழகாதம்மா. நீ ஃபஸ்ட்டு அழுகிறத நிறுத்த. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நீ அழுகுறது பார்த்தா எனக்கு இன்னும் அழுகழுகியாக வருமா. தயவு செஞ்சு அழுவாதம்மா. இல்லடி, இல்லை நான் அழுவலை. நீ கண்ணை தொடச்சிக்கோ. என்ன சம்மந்தி வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? கண்ணு தொடமா. அம்மா, கோவமாக பேசாதம்மா, நார்மலாக பேசு. கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வரேம்மா. எப்படி இருந்தாலும் இந்த வளைகாப்பு முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி தானே ஆகணும். அப்போ நான் வந்துடுறேம்மா. தலைக்கு எடுத்துக்காத, நீ ஆறாமல் இரும்மா. சரிடி, உன் மாமியார் வரா. என்ன சம்மந்தி வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? பேசுகிறதெல்லாம் நல்லா கேட்டீங்க போல இருக்கு. ஐயோ இல்லை சம்பந்தி, இப்போ தான் வந்தோம். அது செக்கப்கெல்லாம் போனியான்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கிறா. அதான் அவளோட புருஷன் என் புள்ள நல்லா பார்த்துக்கிறானே. அவனை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு உங்கள் பொண்ணு 7 ஜென்மம் கொடுத்து வச்சுருக்கணும். சரிங்களா? நீங்கள் அதை பற்றியெல்லாம் தலைக்கு எடுத்துக்காதீங்க. நல்லாவே பார்த்துக்கிறான், சூப்பராக பார்த்துக்கிறான். வாங்க அத்தை, டீ குடிக்கிறீங்களா? ஐயோ இல்லைப்பா, வேணாம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன அத்தை, காலையிலேருந்து கூடவே இருந்தீங்க, ஒரு கப்பு டீ கூட குடிக்கல, அது சாப்பிட கூட இல்லை. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக நாளைக்கு போய்க்கலாம். வாங்க அத்தை. ஐயோ இல்லைப்பா, அங்கே நிறைய வேலை இருக்குது வீட்டில் எனக்கு. கார்த்தி விடுப்பா, அதான் அவங்க மேலே இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, என்னத்துக்கு? சரி அத்தை, டீ மட்டும் குடிச்சிட்டு போங்க. சரி. இங்கே பாரு கார்த்தி, வானானா விட்டுறணும், அப்படிலாம் கம்பல் பண்ணக்கூடாது. பாவம், அவங்களுக்கு டீ குடிச்சு வாமிட் கீமிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இல்லையா? விடு போட்டோம். சரி சம்பந்தி, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சம்பந்தி, போயிட்டு வரேன். அத்தை, நான் வேணா ட்ராப் பண்ணிட்டேன் அத்தை. நான் பெத்த மக்கா, சரியான மக்காகிறான். நல்ல காசு அப்படியே தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுவான் விட்டா. மாமியாருக்கு பேக்கில் எவ்வளோ போட்டு கொடுத்தாலும் தெரியலையே. பார்க்குறேன். இல்லைப்பா, கார் டிரைவர் வந்திருக்கிறாரு, நான் கார்லேயே போய்க்கிறேன். சரி, எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சரி சம்பந்தி, சீக்கிரமாக போங்க, டைம் ஆகுது. ஏன்பா கார்த்தி, அஞ்சலி கிட்ட 2 நிமிஷம் தனியாக பேசிக்கிறோம்ப்பா. ஐயோ, என்ன அத்தை, உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்குறீங்க? 2 நிமிஷம் என்ன, 2 நாள் கூட கூட்டிகிட்டு போய் நல்லா பேசிட்டு உட்கார வச்சு வாங்க. யார் வேணான்னு இருந்து போங்க அத்தை, இதுக்கெல்லாம் போய் பர்மிஷன் கேட்குறீங்க? போங்க. அஞ்சலி, அப்படி வா அஞ்சலி. அத்தை, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அத்தை. 2 நிமிஷம்தான், டக்குன்னு வரணும். சரி அத்தை, 2 நிமிஷம்தான் அத்தை, இப்படி வந்துடுறேன். பாபா, இந்த பொண்ணு பாரேன், என்கிட்ட போய் பர்மிஷன் எல்லாம் கேட்குது. எல்லாம் மரியாதை தான், போயிட்டு வரட்டும். அம்மா கிட்ட பேசாமல் எப்படி இருக்க முடியும் இல்லையா? ஆமாம்மா. அடி பாவி, என்ன நடிக்கிறாளே. ஆஸ்கார் அவார்டே குத்துறான் போலியே. இருக்கட்டும். அவளை கொடுமை கொடுக்குறதுலையும் எனக்கும் சந்தோஷம்தான். நல்லாவே கொடுக்கட்டும்.
ஆமாம்மா, வளகாப்பு எப்போமா வச்சிருக்கிறீங்க? 2 நாள் கழித்து வச்சுக்கிறது தான்ப்பா, நாளன்னைக்கு. ஏன்னா அந்த புடவைது கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் முடிச்சிட்டு செஞ்சுறது தான். சரிம்மா.